பொன்னிவர் மேனி மரகதத்து பொன்னிவர் மேனி மரதகத்து பொங்கிடம் சோதி அகலத்தாரம் பொன்னிவர் மேனி மரதகத்து பொங்கிளம் சோதி அகலத்தாரம் மினிவர் வாயில் நல்வேதமோதும் மினிவர் வாயில் நல்வேதமோதும் வேதியர் வானவர் தோழி மினிவர் வாயில் நல்வேதமோதும் வேதியர் வானவர் தோழி என்னையும் நோக்கி என் நல்குலும் நோக்கி என்னையும் நோக்கி என் நல்குலும் நோக்கி ஏந்திளம் கொங்கையும் நோக்குகின்றார் என்னையும் நோக்கி என் நல்குலும் நோக்கி ஏந்திளம் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னையின் நோக்கும் என் அஞ்சுகின்றேன் அன்னையின் நோக்கும் என் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்திளம் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னையன் நோக்குமென் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா. திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியில் இருக்கக்கூடிய 9ஆம் பத்து 2ஆம் திருமொழியில இருக்கக்கூடிய முதல் பாசுரம் பொன்னிவர் மேனி மரதகத்தின் பொங்கலும் சூதி அகலத்தாரம் மின் வாயில் நல் வேதியர் வானவர் தோழி என்று சொல்லப்படுகிற இந்த பாசுரம். திருமங்கையாழ்வார் அப்படின்னு சொன்னாலே அவர் அர்ச்சாவதார திபதேசங்களிலே பிராவண்யத்தோடு பல பல திபதேசங்களுக்கு சென்று சென்று மங்களாசாசனம் பண்ண பெருமை திருமங்கையாழ்வாரை சாரும். அந்த ரீதியிலே இந்த திபதேசத்துக்கு செல்லுகிறார். அங்க போய் பெருமாளை திருவடி தொழுதார். அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய திருமேனி என்ன, அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய வடிவழகு என்ன, சௌந்தர்யாதிகள் என்ன, அவனுக்கு இருக்கக்கூடியதான தேஜஸ் என்ன, ஒளி வடிவம் என்ன, மேன்மை என்ன, இது எல்லாத்தையும் சேவித்தார். கண்ணார எம்பெருமான் சேவை கொடுக்க இவர் சேவித்தார். அந்த திருமேனி வடிவழகு அதை பார்த்த உடனே, ஏன்னா பெருமானுக்கு இருக்கக்கூடியது திருமேனியில் இருக்கக்கூடிய ஒளி தேஜஸ், அந்த திருமேனியில் இருக்கக்கூடியதான மேன்மை, அந்த திருமேனியை சேவிக்கிற பொழுது இருக்கக்கூடிய வடிவழகு சௌந்தர்யாதிகள். ஏன்னா எம்பெருமானுக்கு பல பல திருமேனியில் இருக்கக்கூடிய அவயவங்கள் அத்தனையுமே அத்தனை ஆச்சரியமான ஒரு தேஜோ ரூபியாக எம்பெருமான் இருக்கிறான். ஏன்னா ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸுக்கள் அப்படின்னு சொல்லப்படுவது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான 6 கல்யாண குணங்கள் அவன் திருமேனியில் எப்போதும் இருக்கும். சரி, இது அவர் யாருக்கான ஏதாவது வாங்கிட்டாரா, சாதகம் பண்ணி அதை வாங்கி கொண்டாரா என்னால் அவனுக்கு எப்பொழுதுமாக சுவாபாவிகமாக இருக்கக்கூடியதான கல்யாண குணங்கள். போய் சேவித்தார். சேவித்த உடனே இப்பேற்பட்ட மேன்மையா, இப்பேற்பட்ட வடிவழகா அப்படின்னு நினைத்து தேஜஸா என்று பார்த்த உடனே மயங்கி போயிட்டார். ஆழ்வார் மயங்கினார். மயங்கின பிற்பாடுதான் இந்த பாட்டே வந்திருக்கு. மயங்கின உடனே இவனுக்கு சர்வதேசத்திலும் அடிமை பண்ண வேணும் அப்படின்னு பகவானிடத்திலேயே அத்தி பிரார்த்திக்கிறார். அபேட்சிப்பது பகவானிடத்திலேயே, பெருமாளே உன் திருமேனியில நான் ஆட்பட்டேன், உன்னிடத்துல எப்போது நான் அடிமை செய்திருக்க வேணும்
அப்படின்னு அவரிடத்திலேயே பிரார்த்திக்கிறதாக இருக்கக்கூடிய பாசுரம் தான் இந்த பாசுரம். பொன் இவர் மேனி மரதகம். இவருடைய திருமேனி எப்படி இருக்கான்? பொன்ன போலே ஸ்பிரகணீயமாக தக 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 தகன்னு அப்படி ஜொலிக்கக்கூடிய தேஜோரூபியாக இருக்கக்கூடியதான திருமேனி. பொன்னிவர் மேனி. அந்த பொன்னிவர் அப்படின்னு சொன்னாலே அது ஏன்னா பெருமானுடைய திருமேனிங்கிறது பஞ்ச உபனிஷன்மயமான திருமேனி. பரமேட்டி புமான் நிவர்த்தகா விஸ்வகா சர்வகான்னு சொல்லப்படுகிற 5 உபனிஷத்மயமாக திருமேனி பெருமானுடையது. அது அப்படித்தான் இருக்கும். அந்த பொன்னிவர் மேனி மரதகத்தை போலே அப்படியே பல 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 அப்படி அதுக்கு ஒரு ஒளி பிரகாசம். பொன்னிவர் மேனி மரதகத்து பொங்கிளம் சூதி அகலத்தாரம். பெருமானுடைய திருமேனி அகலத்திலிருந்து வரப்படுகிறதான அந்த தேஜம். ஏன்னா பிராட்டி அங்கதானே இருக்கா. அங்கிருந்து வந்தா அப்படியே கண்ணை பறிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய தேஜஸ், ஒளிமயமாக இருக்கக்கூடிய திருமேனியா. பொன்னிவர் மேனி மரதகத்து பொங்கிளம் சூதி அகலத்தாரம் மென்னிவர் வாயில். இவர் எப்படி இருக்கார்? அவரை பார்த்தா என்ன தேஜஸா இருக்கார் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான சாமவேதத்தை சேவித்துக் கொண்டிருக்கக்கூடியவரோ அப்படின்னா பெருமாளுக்கு அங்க ஸ்ரீவைகுண்டத்துல சாமவேதம் தானே சேவிக்கிறார். இந்த சாமம் அகம் சாமவேதோஸ்மின்னு கண்ணனே கீதையிலே தெரிவிக்கிறார். நான் வேதங்களுக்குள்ள சமவேதமாக இருக்கிறேன், அதுக்குள்ள பிருகத் சாமமாக நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிருகத் சாமத்தை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இப்ப சாமவேதமாக எம்பெருமான் பிருகத் சாம ததாசாம் நாம்னு கண்ணன் கீதையிலே தெரிவிக்கிறார். அப்படி மின்னிவர் வாயில் நல் வேதமோதும். வேதத்தை நன்னா சொல்லிட்டே இருப்போம். பார்த்தா அவ்வளவு தேஜோரூபியா இருக்காரு. வேதம் இவர் கொடுத்ததா? இல்ல இது அதாவது இவர் தான் கொடுத்திருக்கார், ஆனா இவர் சேவிப்பரா? அப்ப அவருடைய திருவாயிலிருந்து வரக்கூடிய வேதத்தாலே எத்தனை ஆச்சரியமான சாமவேதத்தை சொல்லக்கூடியவரோ. மென்னிவர் வாயில் நல்வேதமோதும் வேதியரா, பரம பிராமணரா, வைதிகரா, வானவரா, அல்லது இவர் வேற ஏதாவது வானவரா? வானத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி வானவரா, வேதியரா, வானவரா? தொழி தெரியல. இவருடைய அழகா பார்த்தா அப்படியே சாசனம் எழுதி கொடுத்துடலாம் போல, அத்தனை அழகா இருக்கார். மென்னிவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவர் அவர் தோழி. உடனே அவர் என்ன பண்ணாராம்? நான் நின்றுட்டு இருக்கேனோ இல்லையோ பரகால நாயிகா பாவத்துல நின்றுட்டு இருக்காராம். பார்த்தா என்னையும் நோக்கி என்ன பார்த்தார். சடுன்னு பார்த்தார், இந்த பெண் பிள்ளை இங்க வந்திருக்காளே, என்னது எதுக்காக வந்திருக்காளோ அப்படின்னு என்னையும் நோக்கினார். பார்த்தா என்னையும் நோக்கினாரா, நேர பார்க்கிறார். கண்களுக்கும் அப்படியே ஒரு பரிமாற்றம். என்னையும் நோக்கி உடனே பார்த்தாராம், என் அல்குலும் நோக்கி என்னுடைய இடுப்பு பகுதியை பார்த்தான். அதாவது இந்த ஆழ்வார்களுடைய பாசுரத்தில் ஏன்னா இவன் நாயிகாபாவத்தில் இருந்து கொண்டு அத்தை சொல்லுவதனால இதெல்லாம் சொல்லித்தான் ஆனோம். ஆக என்னையும் நோக்கினான், என் அல்குலும் நோக்கினான், ஏந்திளம் கொங்கையும் என்னுடைய ஸ்தனத்தையும் பார்த்தான். என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்திளம் கொங்கையும் நோக்கினான். இப்ப இவளுக்கு பயம் வந்துருது. ஏன்னா இவளுக்கு அதுல நோக்கு. இவன் இவ்வளவு அழகா இருக்கான்னு இவளும் பாக்குறா, அவரும் பார்த்துட்டு இருக்கா. 2 பேருக்குமே கண்களிலே பரிமாற்றம் ஏற்படுகிறது. சரி அப்படின்னு நினைத்து கொண்டு ஒரு ஆசை வருகிறதோ இல்லையோ. ஆனா இவளுக்கு என்ன பயமா? அன்னையும் நோக்குமென் அஞ்சுகின்றேன். என்னோட தாயாரும் பக்கத்துல நின்று இருக்காளே, நம்ம வாட்டு பார்த்துட்டு இருந்தா இவளுன்னா பார்த்துட்டு இருக்கா, நம்ம தானே பார்க்கணும். இவ 2 பேருக்கும் தான் நோக்கு. நோக்கும் நோக்கு. இப்ப இவள் பார்க்கிற பார்வை, அவன் பார்க்கிற பார்வை 2 பேருக்கும் தான் நோக்கா இருக்கு. விட இப்ப தாயார் எனக்கா பார்க்கணும் குறுக்க. அப்ப என்னையும் நோக்கி என் அல்குலும் நோக்கி ஏந்தளம் கொங்கையும் மென் நோக்குகின்றான், அன்னையும் நோக்குமென் அஞ்சுகின்றேன். என்னோட தாயாரும் பார்த்துருவளே, அஞ்சுகின்றேன் அப்படின்னு சொன்னவர் தான் அச்சோ ஒருவர் அழகியவான். அச்சோ தமிழ்ல இலக்கியத்திலாம் நம்ம இது இப்படி சொல்ல மாட்டோம். ஆனா ஆழ்வார் பாசுரங்கள்ல அச்சோ என்று வருகிறது. அந்த அழகை பார்த்து மயங்கி போய் இவருடைய உடம்பு பூரா அப்படியே விதிர்த்து போய் இன்ன ஒரு அழகா அப்படின்னார். அச்சோ பெண்கள் ஸ்திரீகள் தானே சொல்லுவாரு. ஆழ்வார் இவர் பரகால் நாயகியாட்டா அச்சோ ஒருவர் அழகியவா என்று இந்த அச்சோங்கிற அந்த வார்த்தை ஆச்சரியம், அழகு, மேன்மை, அவனுக்கு இருக்கக்கூடிய திருமேனியில் இருக்கக்கூடிய பிரகாசம் இதெல்லாம் பார்த்து மயங்கி போனார்.
போயிட்டு அச்சோ என்று சொன்னார். இது வேற எங்கேயும் செய்ய முடியாது. ஆழ்வார் பாசுரத்துல என்ன கீழே ஒரு தடவை பார்த்தோம், ஐயோ, இப்ப அச்சோ. அச்சோன்னா அந்த அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடியதான உபயோகம்னு அடிய திரும்ப சொல்லக்கூடாது. அவர்களுக்கு மயர்பர மதிநலத்தை எம்பெருமான் அருளினபடினாலே அந்த வார்த்தைகளை கொண்டு அந்த இடத்துல ஆச்சரியமா, இல்லைன்னா அந்த அழகு நமக்கு தெரியுமானா, அச்சோ ஒருவர் அழகு, என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு அப்படின்னு கொள்ள கொண்டது அப்படின்னு சொல்லித்தானம். அடிமை சாசோசனத்தை, அதாவது அடிமை சாசனத்தை எழுதி கொடுக்கும்படியான அழகு இவனுடைய அழகு அப்படின்னா சௌந்தரியம். பெருமாளுக்கு சௌந்தரராஜ பெருமாள்னு பேர் இல்லையோ. அதாவது நாகப்பட்டினத்துல திருநாகை, நாகை அழகியார் பாசுரம். நாகை அழகியார், நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய அழகியார் யாரு? சௌந்தரராஜ பெருமாள் தான். அந்த சௌந்தரராஜ பெருமாளுடைய திருவடிகளில் அத்தனை பிராவண்யத்தோடு 9ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி பெரிய, அதாவது திருமொழி 9ஆம் பத்து 2ஆம் திருமொழி அதிலே சாதித்துள்ளார் அப்படிங்கிறத இவ்விடத்திலே தெரிந்து கொண்டு மேலும் பார்ப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.